டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் யூரிஜுடைய அன்பான வணக்கங்கள். நல்ல கருத்த முடி வளரணும், அதே போல தலைமுடி கொட்டக்கூடாது. வயசு 50 ஆனாலும் என்னோட முடியை பார்த்தா எல்லாரும் 30ன்னு சொல்ற அளவுக்கு நான் ஆரோக்கியமா இருக்கணும். கண் பார்வை பாதிப்பு எனக்கு வரக்கூடாது. அதை விட முக்கியமாக எனக்கு பித்த மிகுதியால் ஏற்படுகின்ற வாய்ப்புண் நோயோ அல்லது இன்றைக்கு மிக அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய மஞ்சள் காமாலை நோயோ ஈரல் நோய்களோ எனக்கு ஏற்படக்கூடாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கேன் பண்ணேன், கிரேட் 1 ஃபேட்டி லிவர்னு சொல்லியிருக்காங்க. லிவர் எனக்கு பாதிக்கப்படக்கூடாது. இது எல்லாத்துக்கும் நான் எடுக்க வேண்டிய முயற்சி என்ன? இது எல்லாத்துக்கும் நீங்க எடுக்க வேண்டிய முயற்சி இந்த கரிசலாங்கண்ணி, மிளகு, ஜீரகம், ஏலரசி, கிராம்பு கஷாயம் தான். கண் பார்வை குணமாக, கண் பார்வை சீராக, கண் நோய்கள் வராமல் தடுக்க, கருக்கருவென்று தலைமுடி வளர உதவி செய்யக்கூடிய கரிசலாங்கண்ணி கஷாயத்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த கரிசலாங்கண்ணி கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள்: உலர்ந்த கரிசலாங்கண்ணி சூரணம், மிளகு, சீரகம், ஏலக்காய் மற்றும் கிராம்பு. கண் பார்வை மட்டுமல்ல, தலைமுடி மட்டுமல்ல, உடலுடைய ஜீவனாக இருக்கக்கூடிய ஈரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய கரிசலாங்கண்ணி கஷாயம் எவ்வாறு செய்யறதுங்கிறத பார்ப்போம். முதலில் அளந்து வைத்திருக்கக்கூடிய நீர் 300 மில்லியை நான் சேர்க்கிறேன். முதலில் சேர்ப்பது உலர்ந்த கரிசலாங்கண்ணியுடைய சூரணம். மிளகு 2 கிராம், சீரகம் 2 கிராம், ஏலக்காயுடைய சூரணம் 2 கிராம், கிராம்பு அரைத்து வைத்திருக்கக்கூடிய சூரணம் 2 கிராம். நிறைய பேருக்கு மஞ்சள் காமாலை நோய் வந்து போன பிறகு கூட பசி இல்லை, ஜீரணம் இல்லை, உணவை பார்த்தால் உமட்டல் வருகிறது. மீண்டும் மீண்டும் மருத்துவமனைக்கு போய் நம்ம பரிசோதனை செய்து பார்த்தோம்னா உங்களுக்கு நோயுடைய தன்மை ஒன்றும் இல்லை, பட் ஒரு டைஜஸ்டிவ் சிறப்பு, லிவர் சிறப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் சாப்பிட்டா கூட நம்ம உடம்புல இருக்க நோய் குறையலைங்கிற ஒரு கஷ்டத்துல இருக்கும். ஆசைப்பட்டு ஒரு வாய் ஒரு அசைவ உணவை வச்சோம்னா அன்னைக்கு ஃபுல்லா உமட்டல் எடுத்து வாந்தி எடுத்து நம்ம ஏண்டா சாப்பிட்டோங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விடுவதை பார்க்க முடியும். இன்னைக்கு குழந்தைகள் படிப்புக்காக, குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக நம்ம நிறைய அவர்களை வேறு வேறு இடத்திற்கு அனுப்பி வைக்கும் போது ஹாஸ்டல்ல கொடுக்கக்கூடிய உணவுகள் சத்தற்ற உணவுகளாக போகும்போது 2 வருடம் 4 வருடம் படிப்பை முடித்து பிள்ளைங்க வரும்போது பார்ப்பதற்கே பரிதாபமாக மாறி போயிருக்கிறதையும் பார்க்கணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவு சிரமத்தை உருவாக்கக்கூடிய, சிரமப்படுத்தக்கூடிய மோசமான நோய்கள்ல ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்தத்தால் ஏற்படுகின்ற இளநரை சார்ந்த பிரச்சனையும் வழுக்கை சார்ந்த பிரச்சனையும் தான். ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, பெண் குழந்தைகளும் இன்றைக்கு வழுக்கை நோயினால் பாதிக்கப்படுறதை பார்க்கணும். இந்த 2 பிரச்சனைகளையும் மாற்றி ஆரோக்கிய பெருவாழ்வு நமக்கு வேணும்னா அதற்கு உதவி செய்யக்கூடிய அழகான ஒரு அருமருந்து தான் இந்த கண் நோய் வராமல் இருப்ப நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய கரிசலாங்கண்ணி கஷாயம்னு சொல்லுவோம். பொதுவாக கரிசலாங்கண்ணி இலையை பயன்படுத்துவது மருந்துகளுக்கு வழக்கம். ஆனா இலையை பயன்படுத்துவது மட்டுமல்ல, உலர்ந்த கரிசலாங்கண்ணி சூரணத்தை நாம் தொடர்ந்து மருந்துக்கு பயன்படுத்தும் போது பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். கசப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருந்தாலும் கூட இன்றைக்கு பித்தத்தை குறைக்க இதைவிட சிறந்த மருந்து இருக்குமான்னு தெரியல. யாரெல்லாம் தலைமுடி வழுக்கை ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறீங்க, யார் வீட்டுல எல்லாம் ஆம்பளை பசங்க பெண் குழந்தைகள் திருமணத்துக்கு தயாரா இருக்காங்க ஆனா தலைமுடி பிரச்சனை அதிகமா இருக்கு, அவங்கெல்லாம் உடனே செய்ய வேண்டியது இந்த உலர்ந்த கரிசலாங்கண்ணி, மிளகு, ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு சேர்ந்த இந்த குடிநீரை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறது தான். இந்த கஷாயம் தயாராகிவிட்டது. இதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக பார்ப்போம். ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு நம்ம சாலையில போறோம், அல்லது ஒரு ஸ்கூல்ல இருக்கோம், அல்லது ஒரு கல்லூரிக்கு போறோம்னா கண்ணாடி போட்டு கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம எண்ணி விடலாம். குழந்தைகளாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், வயதானவர்களாகட்டும், பெரும்பாலும் கண்ணாடியுடைய தேவை யாருக்குமே இருக்காது. ஆனால் இன்றைக்கு ஒரு பொது இடத்துக்கு நம்ம போறோம்னா கண்ணாடி போடாதவர்களை எண்ணக்கூடிய அளவுக்கு அனைவருமே கண்ணாடி போட்டு பார்வையை வைத்திருக்கிறோம். என்னடா கண்ணாடி பத்தி பேசுறேன், நானும் கண்ணாடி போட்டிருக்கேன்னு யோசிக்காதீங்க. நான் போட்டிருக்கக்கூடிய இந்த கண்ணாடி பார்வைக்காக அல்ல. இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கும்போது
வரக்கூடிய பிரைட் லைட்ல இருந்து கண்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அப்ப கண்கள் சார்ந்த சிரமங்கள், கண்கள் சார்ந்த பார்வை குறைபாடுகள் இன்றைக்கு நிறைய பேருக்கு வருவதை பார்க்கிறோம். இந்த கண்கள் அப்படின்றது நம்முடைய மிகப்பெரிய ஒரு புலனுறுப்பு அப்படிங்கிறத நம்மில் நிறைய பேர் மறந்தே போய்விட்டோம். ஏன்னா இன்றைக்கு மொபைல் பார்க்கறதும், இரவு நேரங்கள்ல லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் பார்க்கறதும், இன்னும் சொல்ல போனா நான் நிறைய பேரை பார்க்குறேன், இரவு நேரங்கள்ல பெட்ரூம்ல உட்கார்ந்துட்டு பிரைட்னஸை அதிகப்படுத்திட்டு நீண்ட நேரம் மொபைல் பார்க்கக்கூடிய பழக்கம் குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்பட்டு விட்டதை பார்க்குறேன். அப்போ இந்த கண்கள் சார்ந்த சிரமங்கள் அப்படின்னு வரும்போது கவனத்தோடு இதை நாம் கையாள வேண்டும் இல்லைங்களா? கண் நோய்கள், இன்றைக்கு கண் பார்வை குறைபாடுகள், விழித்திரையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், கண் நரம்புகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், கருவிழியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், வெண்படலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள்னு நிறைய கண் நோய்கள் நம்ம பார்க்குறோம். அதே போல கண்ணுடைய அழுத்த நோயின்னு சொல்லக்கூடிய குளுக்கோமா சார்ந்த நோய்களுடைய சீற்றமும், ஜெனட்டிக்கா இருக்கக்கூடிய ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு சொல்லக்கூடிய ஆர்பி வகையுடைய பரவுதலும் இன்றைக்கு சமூகத்தில் ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்க்குறேன். கண்புரை நோயும், கண்புரைக்கு மிகச் சுலபமாக அறுவை சிகிச்சைகள் தீர்வுங்கிறது இன்றைக்கு செய்யப்பட்டாலும் கூட அந்த புரை அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பிறகு கூட கண் சார்ந்த நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேரையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அப்ப கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த, கண் நோய் வராமல் தடுக்க, இளமலேயே கண் புரை ஏற்படாமல் இருப்பதற்கு, இது எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு ரொம்ப முக்கியமா சொன்னோம்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கண்களுடைய பார்வை குறைபாடையும் கண்களில் இருக்கக்கூடிய பார்வை திறனையும் அதிகரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் பார்த்தோம்னா, அதுக்குதான் இந்த கண் நோய் வராமல் தடுக்க கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். கரிசலாங்கண்ணி, மிளகு, ஜீரகம், ஏலக்காய் மற்றும் கிராம்பு 5 பொருட்கள் நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய அனைத்துமே சுலபமாக கிடைக்கக்கூடியது தான் இது. கரிசலாங்கண்ணி கீரை நமக்கு தெரிஞ்சதுதான். மிளகு, ஜீரகம், ஏலக்காய் மற்றும் கிராம்பு நம்ம சமையலறையில் உள்ளது. ஒரு 300 மில்லி தண்ணீர் எடுத்து கரிசலாங்கண்ணி கீரை ஒரு 2 கிராம் அளவும், மிளகு, ஜீரகம், ஏலக்காய் மற்றும் கிராம்பு 2 கிராம் அளவுக்கும் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியம், குறிப்பாக கண் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். பொதுவா வெல்னஸ், ஹெல்த்ன்னு 2 விஷயத்தை நம்ம சொல்றோம். நோய் வந்த பிறகு குணமாக்கக்கூடிய சிகிச்சைகள், நோய் வராமல் தடுப்பதற்கான சிகிச்சைகள்னு பார்க்கும்போது இந்த கண் பார்வை ஒளி பெற கஷாயம் அப்படிங்கிறது இன்றைக்கு பிரிவென்டிவ் ஹெல்த்ன்னு சொல்லக்கூடிய கண் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியதும், குணமாக்க முடியாத கண் நோய்களாக இருக்கக்கூடிய கிளக்கோமா, ஆர்பி போன்ற நோய்களுடைய தீவிரம் அதிகமாகாமல் கண் பார்வையை தக்க வைத்துக் கொள்வதற்கும், ஒரு -2 -4 நம்ம கண் பார்வை குறையும் போது அந்த கண் பார்வை அதற்கு மேல் மோசமாகாமல் இருப்பதற்கு உதவி செய்வதற்கும், எல்லாத்துக்கும் மேல கண் நரம்புகளில் ஏற்படுகின்ற பலவீனங்கள், குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற கண் பார்வை குறைபாடு சார்ந்த சிரமங்கள் நமக்கு அதிகப்படாமல் இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்தாகவும் இருக்கிறத பார்க்கிறோம். அந்த வகையில இந்த கரிசலாங்கண்ணி, மிளகு, ஜீரகம், ஏலக்காய் மற்றும் கிராம்பு இந்த 5ம் சேர்ந்த இந்த ஒரு கஷாயம் கண் பார்வைக்கு இறை கொடுத்திருக்கூடிய ஒரு கொடையாகத்தான் நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு கண் பார்வை இன்றைக்கு மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாகிறதோ அதைவிட சிரமத்திற்குள்ளாகக்கூடிய மற்றும் ஒரு விஷயம் எதுனா தலையில் முடி இல்லாமல் இருப்பதுதான். இன்றைக்கு 12 வயது குழந்தையை கூட்டிட்டு வராங்க. சார், பையன் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கான் சார். என்னப்பா பிரச்சனை? அங்கிள், எனக்கு தலைமுடி கொட்டுது, தலைக்கு மேலெல்லாம் ரொம்ப தின்னாயிடுச்சுன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. நான் குளிச்சுட்டு தலையை தோட்டும் போது நிறைய முடி இருக்கிறத பாக்குறேன். இதனாலேயே பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு கலாட்டா பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை இருந்ததை பார்த்தேன். பெற்றோர்களுடைய வளர்ப்பில் இன்றைக்கு கண்டிப்பு இல்லாமல் போகும்போதும் குழந்தைக்கு ஆரோக்கியத்தை பற்றி இருக்கக்கூடிய விழிப்புணர்வை அதிகப்படுத்தாமல் இருப்பதும் தான் இந்த மாதிரி குழப்பத்துக்கு காரணம்னு அந்த பெற்றோருக்கும் புரிய வைத்து குழந்தைக்கு ஒரு நெய் மருந்து கொடுத்து டீடாக்ஸ் கொடுத்துட்டு, டீடாக்ஸ்க்கு அப்புறம் இந்த கரிசலாங்கண்ணி, மிளகு, ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு போட்ட கஷாயத்தை எப்படி ஒரு மூலிகை மருந்தாக, ஒரு தீநீராக தலைமுடி வளர்ச்சிக்காக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத விளக்கமா சொல்லி அனுப்புனேன். ஒரு 3 மாத காலத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா
மாற்றங்கள் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அளவுல நல்ல தலைமுடியில வளர்ச்சியும் அடர்த்தியும் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல தலைமுடி சார்ந்த சிரமங்கள் ஏற்படும் போது அதை நாம் யாருமே பித்தம் சார்ந்த ஒரு சிரமமாக பார்ப்பது கிடையாது. தலைமுடிக்கு என்ன எண்ணெய் போடணும், ஸ்கேல்புக்கு என்ன நான் அப்ளை பண்ணலாம், என்ன சீரம் போடணும், ஏன் என்னோட தலைமுடி தடிமனாக மாட்டேங்குது, ஏன் என்னுடைய தலைமுடி உடைந்து விழுது அப்படிங்கிற காரணத்துமாக நமக்கு ஏற்படக்கூடிய சத்து குறைபாடுகள் என்ன இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம யாரும் பார்க்கறது கிடையாது. அந்த வகையில பார்த்தோம்னா இன்றைக்கு தலைமுடி சார்ந்த சிரமத்திற்கு நாம் ஆளாக கூடாது, தலைமுடி சார்ந்த நோய் நமக்கு வரக்கூடாது. 80 வயதானாலும் 30 வயது போல தலைமுடி கருமையாக இருக்க வேண்டும், அடர்த்தியாக இருக்க வேண்டும், கருகருவென்று இருப்பது மட்டுமல்ல கம்பி போன்று உறுதியான தலைமுடி வேண்டும்னு நினைக்கிறவங்க நம்ம யாராக இருந்தாலும் இந்த கரிசலாங்கண்ணி, மிளகு, ஜீரகம், ஏலக்காய் மற்றும் கிராம்பு இந்த குடிநீர் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்னைக்கு தலைமுடி சிரமத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தம்பி, அண்ணன், தங்கை, அம்மா, அப்பா எல்லாருக்குமே இந்த கரிசலாங்கண்ணி கஷாயம், கண் நோய் வராமல் இருப்பதற்கான இந்த கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு வாய்ப்புண் நம்முடைய சமூகத்தை மிகப்பெரிய அளவில் பாதித்திருப்பதை பார்க்கிறோம். 10 வயது குழந்தை கூட இன்றைக்கு வாய்ப்புண்ணால் அவதிப்பட்டு உணவை தவிர்ப்பதை பார்க்கிறோம். வயதானவர்கள் அனைவருமே இன்றைக்கு வாய்ப்புண்ணால் பாதிக்கப்படும் போது உணவு சாப்பிட முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சிரமமோ, வயோதிகத்தால் ஏற்படுகின்ற பலவீனமும் அவர்களை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கிறத பார்க்கிறோம். முயற்சி செய்கிறோம், என்னென்னமோ முயற்சி செய்கிறோம், மருத்துவர்களை பார்க்கிறோம், சத்து மருந்துகளை சாப்பிடுகிறோம், எவ்வளவோ வகையான மவுத் வாஷ் பயன்படுத்தி கூட வாய்ப்புண்களை சரி செய்ய முயற்சி செய்கிறோம். ஆனா ஏதோ ஒரு விருந்து அல்லது ஏதோ ஒரு திருமணத்துக்கு போறோம், அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சிறு காரம் அதுவே என்னோட வாய்ப்புண்ணை மிகப்பெரிய அளவில் பாதித்து விடுவதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில வாய்ப்புண் சார்ந்த சிரமங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், வாய்ப்புண் வராமல் தடுக்க வேண்டும், அடிக்கடி ஏற்படுகின்ற வாய்ப்புண்ணை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு வரும்போது ஒரு கஷாயமாக இல்லாமல் ஒரு உணவாக கரிசலாங்கண்ணி கீரை, வெள்ளை அல்லது மஞ்சள் எதுவாக இருந்தாலும் ஒரு கைப்பிடி எடுத்து அதை கீரை சமைப்பது போல அது கூடவே மிளகு, ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு சேர்த்து சமைத்து அதை உணவாக வாரத்திற்கு 1 முறை 2 முறை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் வைத்துக் கொண்டாலே மிகப்பெரிய அளவுல இந்த வாய்ப்புண் சார்ந்த சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருவதையும், ஒரு நிலையில பித்தம் சார்ந்த காரணிகள் முற்றிலுமாக குறைக்கப்பட்டு தீராத வாய்ப்புண் நோய்களும் மிகப்பெரிய அளவில் மாறிவிடுவதையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வாய்ப்புண் அப்படிங்கிறது இன்றைக்கு வெறும் வாய் சார்ந்த விஷயமாக இல்லாமல் குடல், வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்துடைய வெளிப்பாடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இதை கையாள முயற்சி பண்ணோம்னா வாய்ப்புண் நாளைக்கு வாய் சார்ந்த கட்டியாகவோ புற்றுநோயாகவோ மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில இன்றைக்கு வாய்ப்புண் சார்ந்த, மஞ்சள் காமாலை சார்ந்த, கண் பார்வை சார்ந்த, தலைமுடி சார்ந்த எல்லா விதமான சிரமங்களுக்கும் இந்த கண் நோய் வராமல் தடுக்க கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். மஞ்சள் காமாலை நோய், ஈரல் சார்ந்த தொற்றுக்களால் ஏற்படுகின்ற மஞ்சள் காமாலை, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் அடைப்புகளால் ஏற்படுகின்ற மஞ்சள் காமாலை வரை இந்த மஞ்சள் காமாலை நோயை முழுமையாக தீர்த்து உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும்ங்கிற முயற்சி வரும்போது அதற்கு உதவி செய்கின்ற அருமருந்தாக இந்த கரிசலாங்கண்ணி, மிளகு, ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு கஷாயத்தை நம்ம சொல்லலாம். பொதுவா அந்த மஞ்சள் காமாலை நோயோடு இருப்பவங்களுக்கு அல்லது மஞ்சள் காமாலையிலிருந்து குணமடைந்த பிறகு கூட கண் மஞ்சளாக இருக்கிறது, சிறுநீர் மஞ்சளாக போகிறது அப்படின்ற சிரமத்தில் இருப்பவர்களுக்கு கூட நான் பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து அதுல கரிசலாங்கண்ணி 10 கிராம் அளவுக்கு, மிளகு 10 கிராம், ஜீரகம் 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம், கிராம்பு 10 கிராம்னு போட்டு நன்றாக கொதிக்க வைத்து நெருப்பை குளிர்வித்து ஸ்லிம்ல வச்சு நல்லா ஒரு 20 நிமிடம் வேக வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த நீரை காலை முதல் இரவு வரை 10 மில்லி 10 மில்லி 100 மில்லியாக தொடர்ந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பித்த மிகுதியால் இருக்கக்கூடிய கழிவுகளும் இரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய கழிவுகளும் உடனே உடலை விட்டு வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும். அந்த வகையில இந்த கரிசலாங்கண்ணி, மிளகு, ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு கஷாயமானது மஞ்சள் காமாலைக்கு மட்டுமல்ல, மஞ்சள் காமாலை குணமான பிறகும் இருக்கக்கூடிய பித்த மிகுதியை குறைக்க மிகச்சிறந்த ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு உடல்ல ஏற்படுகின்ற நோய்களை குணமாக்க நிறைய சிகிச்சை முறைகள் இருந்தாலும் கூட
உடலில் ஏற்படுகின்ற குணமாக்க முடியாத நோய்களினுடைய தீவிரத்தை குறைத்து ஆரோக்கிய வாழ்க்கை வாழ்வதற்கும், ஆரோக்கிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாம் நோயாளியாக மாறாமல் இருப்பதற்கும் இயற்கையும் தமிழ் மருத்துவமும் நமக்கு கொடுத்திருக்கின்ற எவ்வளவோ அருமருந்துகள்ல கரிசலாங்கண்ணியை கொண்டு செய்யக்கூடிய இந்த கண் நோய் வராமல் இருப்பதற்கான கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு எங்க சார் டைம் இருக்கு இதெல்லாம் பண்றதுக்கு, நீங்களே எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்களேன் சார் அப்படிம்பாங்க. இந்த கண் நோய் வராமல் இருப்பதற்கான கஷாயம், இதற்கு சிறந்த ஒரு மாற்று என்ன மாத்திரைகளாக பார்த்தீங்கன்னா பித்த சமனி மாத்திரைகள்னு சொல்லுவோம். இந்த பித்த சமனி மாத்திரைகளை காலை இரவு 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 உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி 2 மாத்திரைகள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவ்வளவு அழகாக உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவது மட்டுமல்ல, உடல்ல இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த காரணிகள் குறைவது மட்டுமல்ல, பித்த உறுப்புகள்னு நம்ம சொல்லக்கூடிய ஈரல், பித்தப்பை, மண்ணீரல் சார்ந்த உறுப்புகள் பலம் பெறும் போது உடலுடைய பித்தத்துடைய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பெருங்குடல், வயிறு, ஈரல், கண், தோல் இந்த இடங்கள்ல வரக்கூடிய நோய்களும் குறைந்து உடல் ஆரோக்கியப்படுவதை பார்க்க முடியும். கரிசலாங்கண்ணி, மிளகு, ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான். இதை ஒரு கஷாயமாக வைத்து சாப்பிடுவது சால சிறந்தது. யாருக்கெல்லாம் இது சிரமம்னு நினைக்கிறீங்களோ நீங்க பித்த சமனி மாத்திரைகளை காலை 2 இரவு 2 சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை தான் நம் அனைவருடைய வரமாக இறைவனிடம் பிரார்த்திப்பது. குறிப்பாக கண் பார்வை நம்முடைய இறைவனிடம் மட்டுமல்ல, நாமும் வாழும் வரை நம்முடைய பார்வையோடு இருந்தா மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்க முடியுங்கிறது நம் எல்லாருடைய ஆசையும் கூட. அதற்கு உதவி செய்யக்கூடிய இந்த கரிசலாங்கண்ணி கஷாயத்தையோ அல்லது பித்தசமனி மாத்திரைகளையோ தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நாமும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில், உங்களோட கம்யூனிட்டியில், நீங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா என்கிட்ட அதை கேள்வியாக கேட்க முடியுமான்னு பாருங்க. நேரம் இருக்கும்போது இதற்கான பதிலை நான் எழுதவோ அல்லது மற்றொரு வீடியோவாக எடுத்து உங்களிடம் பகிரவோ முயற்சி செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.